everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்க எல்லா ஃபார்முலாஸோட ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஏ வெக்டார் வந்து A1 i கேப், A2 j கேப், A3 k கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ டாட் பின்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ரெண்டில் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ A1 B1, A2 B2, A3 B3 கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். i கேப், j கேப், k கேப், தென் அதில் உள்ள வெக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு ப்ரொசீஜர். இதே மாதிரி தீட்டாவை வச்சு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிப்போம், A கிராஸ் B அப்படின்னா mod A mod B sin தீட்டா. அதே மாதிரி A டாட் B அப்படின்னா mod A mod B cos தீட்டா. ஓகேவா? இதிலேருந்து ஃபார்முலாவை மாற்றி கூட எழுதிக்கலாம். தீட்டா வேணும் அப்படின்னா cos இன்வர்ஸ் ஆஃப் A வெக்டார் டாட் B வெக்டார் பை mod A mod B வெக்டார். ஓகேவா? இப்படி மாற்றி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்க ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? இதில் டீட்டாங்கிற வேல்யூ என்னது, டீட்டாங்கிற வேல்யூ வந்து இந்த ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குல்ல, A வெக்டார் அண்ட் B வெக்டார், இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிளாக இருக்கும். சப்போஸ் இது A வெக்டார், இது B வெக்டார் அப்படின்னா இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் கிடைக்கும்ல, அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் எல்லா ஃபார்முலா பக்கத்துலேயும் நான் ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை இந்த எக்ஸாம்பிள்ஸில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறப்பவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலாஸாக படிச்சுட்டு அது கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் ஆல்மோஸ்ட் 6 சாப்டரில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையும் கவர் பண்ணியிருக்கேன். கரஸ்பாண்டிங் எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சைடில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த கொஷின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய 2 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் என்னென்னு பாருங்கள். ஒர்க் டன் ஃபார்முலா. ஸோ வந்து ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சம் ஏ வெக்டார் அப்படின்னா இதை வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் A டேஷ் வெக்டார் அப்படின்ட்டு. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன ஒர்க் டன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணதுக்கு தேவையான ஒர்க் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதில் ஆக்ட் ஆன ஃபோர்ஸு ப்ளஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, அண்ட் எஃப்ங்கிறது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அது ரிலேட்டட் சம்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் டார்க் அப்படின்னா ரொட்டேஷ்னல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் வெக்டார் இருக்கும், அந்த பொசிஷன் வெக்டாரை வந்து பர்டிகுலர் ஃபோர்ஸை பொறுத்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படின்னா சப்போஸ் ஒரு கயிறில் வந்து கல்லை கட்டிட்டு அதை சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராட்னம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி உள்ளதுக்கான டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இது 2 ஃபார்முலாஸும் 3 மார்க் இல்லைனா 2 மார்க்ஸில் கேட்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இது ரிலேட்டட் சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? தென் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா ரிலேட்டடான சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 6 சாப்டருக்குன்னு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அது போக இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறது. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும், A கிராஸ் B டாட் C, அப்படி இல்லை அப்படின்னா பாக்ஸ் ABC, எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டாக அதில் உள்ள கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க, கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு அதுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிமிலர்லி வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, A டாட் C டைம்ஸ் B வெக்டார் மைனஸ் A டாட் B டைம்ஸ் C வெக்டார். ஓகேவா? இதில் ஒன் திங் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து சப்போஸ் நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க, B வெக்டார் A வெக்டார் C வெக்டார் அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக இங்கேயும் மாற்றிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் மாற்றிக்கணும். B வெக்டார் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே B1 B2 B3ன்னு எழுதணும், இங்கே A1 A2 A3ன்னு எழுதணும். ஓகேவா? இந்த சேஞ்சஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எப்படினாலும் மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? தென் அடுத்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், கோப்ளானர். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 3 பாயிண்ட்ஸ் வந்து கோப்ளானர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாக்ஸ் ABC வந்து 0. ஓகே, கோப்ளானர் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே லைன் அப்படி இல்லைன்னா ஒரே பிளேன். ஓகேவா? 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைன் அப்படி இல்லைன்னா ஒரே பிளேனில் பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும், கோப்ளானர் அப்படின்னு சொல்லணும். அது கண்டிஷனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் ABC வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸையும் கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஒரு பாயிண்ட் அண்ட் லைன் மட்டும் கொடுத்துட்டு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். 5 மார்க்கில் கேரண்டீடாக உண்டு. ஓகேவா? ஒரு பாயிண்ட், ஒரு லைன், 2 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட் ஃபார்ம், இதே மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து ஒரு சம் கேட்பாங்க. முதல்ல கான்செப்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு லைன் இருக்கா, ஏபி. இந்த லைனோட பொசிஷன் வெக்டர், அப்படி இல்லைனா அந்த லைனோட ஈக்குவேஷனை தான் நம்ம வெக்டர் ஃபார்முலேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியனில். பேராமெட்ரிக் அப்படின்னா ஒரு பேராமீட்டர் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த ஈக்குவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த பேராமீட்டர் வந்து இல்லை அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவாங்க, நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டையும் அந்த கரஸ்பாண்டிங் பேரலல் வெக்டர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த லைனோட பொசிஷன் வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏங்கிற ஒரு பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறோம். கரஸ்பாண்டிங்காக ஏபிக்கு பேரலாக உள்ள ஒரு பி வெக்டர் அப்படிங்கிற இன்னொரு வெக்டரை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டிபி வெக்டர்னு எழுதணும். அப்படின்னா இதுதான் ஒரு லைன் அண்ட் பாயிண்ட்டுக்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இதில் ஆறுங்கிறது என்னது, பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் த லைன். ஓகேவா? ஸோ இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த கரஸ்பாண்டிங் லைன் இருக்குல்ல, அதோட பொசிஷன் வெக்டரை கண்டுபிடிக்கிறது பேர் தான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். சிமிலர்லி நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் x1 by b1, y மைனஸ் y1 by b2 அண்ட் z மைனஸ் z1 by b3. ஓகேவா? அதுவே 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈக்குவேஷனில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த பி இருக்க இடத்துல மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 2 பாயிண்ட் இருக்கனால இங்கேயும் மைனஸ் ஏ வெக்டர், இது ஒன்று தான் சேஞ்ச். ஓகேவா? இதுக்கும் ஸோ நீங்கள் நிறைய ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர். அதுவே 2 பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் ஏ வெக்டர் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு மைனஸ் ஏ வெக்டர் வரும். அவ்வளோதான். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வரப்போ இந்த b1 b2 b3 இல்லை. ஏன், நமக்கு லைன் இல்லை. ஸோ லைன் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்னொரு பாயிண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. தென் 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னது, ஆல்ரெடி நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இதே தான். ஓகேவா? ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 2 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருந்தாலும் 2 லைன் கொடுத்துட்டு கேட்டிருந்தாலும் ஃபார்முலா ஒன்று தான். பட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 லைனோட பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எஸ்பி வெக்டர், அதுக்கப்புறம் சி ப்ளஸ் டிடி வெக்டர், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் உள்ள அந்த பி வெக்டர் டி வெக்டருக்கு மட்டும் காஸ் டீட்டா கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? லாஸ்ட்டில் உள்ள 2க்கும் மட்டும் டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை தான் நான் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேன். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி டாட் டி பை மாட் பி மாட் டி. ஓகேவா? இதே மாதிரி தீட்டாவை வந்து சைன் இன்வெர்ஸ்லையும் எழுதலாம். ஓகேவா? உங்கள் விருப்பம் தான், எதுலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் சைன் இன்வெர்ஸில் வந்துச்சு அப்படின்னா இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வரும். ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. தென் கார்ட்டீசியன் ஃபார்ம், இஃப் 2 லைன் கொடுத்துட்டு அதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், இதுலேயும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஆக்சுவலாக மேலே கொடுத்துருக்க அதே ஃபார்முலா தான் கீழேயும் இருக்குது. பட் என்ன, இங்கே வந்து அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுக்கல, ஐ கேப் ஜே கேப் அதெல்லாம் கொடுக்காம கார்ட்டீசியன் ஃபார்முனாலே அப்படி தான். ஓகேவா? இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் கொடுக்காம நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கார்ட்டீசியன் ஃபார்மேட். ஓகேவா? அப்போது இங்கே பி வெக்டர் இருக்குல்ல, பி வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா b1 ஐ கேப், b2 ஜே கேப் ப்ளஸ் b3 கே கேப். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். சிமிலர்லி டி கேப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். d1 ஐ கேப் ப்ளஸ் d2 ஜே கேப் ப்ளஸ் d3 கே கேப், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணோம் இல்லையா, இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், டாட் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த டாட்டை தான் இங்கே 2க்கும் போட்டிருக்கோம். ஸோ b1 d1 b2 d2 b3 d3. ஓகேவா? ஸோ அதுக்கு மாடுலஸ் இருக்குது இங்கேயும். ஸோ நம்ம இங்கேயும் மாடுலஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். தென் கீழே என்ன இருக்குது, மாட் பி இருக்குது. ஸோ மாட் பின்னா இதில் வந்து ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா எல்லாம் சேம் தான், பட் நொட்டேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா?
தென் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கோப்ளானர்லேருந்து கூட நமக்கு 5 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேவா? கோப்ளானர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 லைன் கொடுத்துட்டு 2 கோப்ளானர் அப்படின்னா அது ரெண்டும் ஒரே பிளேனுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் ஒரு பிளேன் அப்படின்னா இந்த பிளேனுக்குள்ளே தான் அந்த 2 லைனுமே இருக்கணும். ஓகேவா? அது எப்படினாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் எப்படினாலும் இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரே பிளேனுக்குள்ளே அந்த 2 லைனும் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, கோப்ளானர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே வேறு பிளேன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு லைன் இருக்குது அண்ட் இங்கே ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கோப்ளானருக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது. ஒன்று என்னது, ரெண்டுமே ஒரே பிளெயினில் இருக்கணும், இது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் என்னது, ஒன்று ரெண்டுமே பேரலாக இருக்கணும், இதே மாதிரி ரெண்டுமே பேரலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகுது, ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும், ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். தென் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், 2 பேரலல் லைன் இருக்குது. 2 பேரலல் லைனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும், பொசிஷன் வெக்டர் ஆஃப் தட் 2 பேரலல் லைன்ஸ் தெரியணும். ஸோ 2 பேரலல் லைன்ஸோட பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ்க்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, C-A எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போயும் எப்படி இருக்கும், B.D வெக்டர் அப்படின்னு இருக்கும். இங்கே B வெக்டருக்கு பதிலாக என்ன இருக்குது, C-A வெக்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஏன், பேரலல் வெக்டர் அப்படின்னா ரெண்டோட கரஸ்பாண்டிங் பேரலல் லைன்ஸும் சேமாக தான் இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதில் இது பேரலல் வெக்டர், அதனால தான் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது, TB வெக்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வேறு லைன் எடுக்கிறப்போ வேறு பேரலல் லைன்ஸ் கிடைக்கும். பட் நம்ம எடுக்கிறதே பேரலல் லைன் தான். அப்புறம் ரெண்டுக்குமே ஒரே B வெக்டர் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் கீழே உள்ள B வெக்டர் D வெக்டர் வந்து இந்த D வெக்டர் போயிடுச்சு, ஒரே ஒரு B வெக்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபார்முலா புரியுதான்னு பாருங்கள். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் C வெக்டர் மைனஸ் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டர், வேர் மாடுலஸ் ஆஃப் B வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா அது ரெண்டும் பேரலாக கண்டிப்பாக இருக்காது அண்ட் ரெண்டும் இன்டர்செக்டும் ஆகாது. அப்போனா நமக்கு என்ன வேணும், எக்ஸ்ட்ராவா D வெக்டரும் வேணும். இங்கே D வெக்டர் எழுதலை. ஓகேவா? அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே D வெக்டர் வேணும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுது, ஒரு D வெக்டர் ஆட் ஆகுது. ஸோ டினாமினேட்லேயும் அதே மாதிரி ஒரு D வெக்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிஷன் என்னது, மாடுலஸ் ஆஃப் B கிராஸ் D வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி மாட் B வெக்டர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் அட் அ பாயிண்ட் P ஃப்ரம் தி ஆரிஜின் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் நார்மல் வெக்டர். ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின்லேருந்து சம் P டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது அப்படின்னா அது கரஸ்பாண்டிங்காக வரைகிற நார்மல் வெக்டரோட ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? R வெக்டர் டைம்ஸ் D வெக்டர் இஸ் ஈக்குவல் டு P. இது வந்து இதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த D வெக்டருக்கு பதிலாக இதுக்கப்புறம் N வெக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா N கேப். ஏன்னா யூனிட் நார்மல்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் நார்மல்னால் என்ன அர்த்தம், மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அதுதான் யூனிட் நார்மல். அதனால தான் யூனிட் வெக்டர்ஸுக்கெலாம் மேலே கேப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ரீகேப் தான். ஸோ இதுக்கப்புறம் D கேப்பை நம்ம எப்படி நொட்டேட் பண்ணுவோம், N கேப் அப்படின்னு நொட்டேட் பண்ணுவோம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? N கேப் நொட்டேட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், R வெக்டர் டாட் N கேப்ஸ் ஈக்குவல் டு Pன்னு வரும். நிறைய இடத்துல இதுக்கப்புறம் நம்ம வெறும் Pன்னு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த ஃபுல் டேர்ம் யூஸ் பண்ணாமல் வெறும் Pன்னு மட்டும் நொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் பாசிங் த்ரூ ஏ கிவன் பாயிண்ட். ஓகே, ஒரு பிளேன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கான், ஒரு வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அண்ட் ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து அடுத்த கேஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த கேஸ் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம், 2 பாயிண்ட் கேஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கேஸ் என்னது, ஒரு வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அண்ட் ஒரு பாயிண்ட் வழியாக மூவ் ஆகணும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் என்னது, இது RN ஈக்குவல் டு AN. ஓகேவா? இதிலேருந்து இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா R மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். டாட் N வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது ரிலேட்டட் சம்மும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ இதை நம்ம எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா Qன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதனால தான் நான் அடுத்த R ஃபார்மேட்டில் நான் Qன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூவை Qன்னு எடுத்துகிட்டு கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா?
தென் அதோட கார்ட்டீசியன் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு பாயிண்ட்டு அண்ட் கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்டில் உள்ள வேல்யூஸை வந்து x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 கொடுத்துருவாங்க. தென் இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா x மைனஸ் x1 i கேப் ப்ளஸ் y மைனஸ் y1 j கேப் ப்ளஸ் z மைனஸ் z1 k கேப் டாட் இந்த n வெக்டர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த வெக்டர் டாட் இந்த வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதனால தான் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், n வெக்டருக்குள்ள ஃபார்ம் வேல்யூ என்னது ai கேப் bj கேப் ck கேப்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வேல்யூ போட்டோம் அப்படின்னா ai கேப் ப்ளஸ் bj கேப் ப்ளஸ் ck கேப். ஓகேவா? இப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ தென் இது ரெண்டும் இப்படி ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா பார்த்துட்டு நிறைய மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டாக கான்செப்ட் தான். பாயிண்ட் இருக்குது நம்ம கையில் அண்ட் வெக்டார் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கார்ட்டீசியனுக்கு தேவையான வேல்யூவை எழுதிட்டு அப்புறமா ஜஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபார்முலா கிடச்சிரும். தென் அடுத்த இது என்னென்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரே லைனில் இல்லாத 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுதான் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்கும். ஓகேவா? நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸும் வேறு வேறு லைனில் இருக்கும், ஒரே லைனில் இருக்காது, அவ்வளோதான். ஓகேவா? தென் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி 2 பாயிண்ட் ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா, ஏ வெக்டார் ப்ளஸ் t டைம்ஸ் b மைனஸ் ஏ வெக்டார்னு இருக்கும். இங்கே 3 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் t டைம்ஸ் c மைனஸ் ஏ வெக்டார். ஓகேவா? இங்கே எக்ஸ்ட்ரா s1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேராமீட்டர்ஸ் இருக்கா, s அண்ட் t. ஸோ இது பேராமெட்ரிக் ஃபார்ம். அப்புறம் என்ன பண்ணோம், r மைனஸ் ஏ வெக்டார் டாட் இது ஒன்று ஆல்ரெடி இருக்கும், இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கனால கிராஸ் இன்னொரு டேர்ம். ஓகேவா? ஆர் இந்த பாக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இங்கே 3 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ 3 பாயிண்ட்லேயும் ஃபிக்ஸ்டாக உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் 3 வேரி ஆகுது. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட் நமக்கு கிடச்சிரும். தென் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ ஒரு பாயிண்ட்டு 2 லைன்ஸ். ஸோ எல்லாம் 2 பேரலல் வெக்டார்ஸ். ஓகே, ஒரு பாயிண்ட்டு 2 பேரலல் வெக்டார் இருந்துச்சுன்னா அதுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ பாயிண்ட் வந்து கணக்கு படி பார்த்தா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 2 வெக்டார்ஸ் அப்படின்னா அதுவும் 2 பாயிண்ட்ஸ் தான். பட் என்னவா இருக்குது, நான் பேரலாக இருக்குது. ஸோ நான் பேரலாக இருக்கிறதுனால இந்த எஸ் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏலாம் எழுத வேண்டாம். ஓகேவா? ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் டைம்ஸ் பி வெக்டார் ப்ளஸ் டி டைம்ஸ் சி வெக்டார். அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் டைம்ஸ் வெறும் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மட்டும் எழுதுனா போதும். அண்ட் இங்கே 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கனால b1 b2 b3 c1 c2 c3. ஓகேவா? அண்ட் பாயிண்ட் என்னது, எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். தென் இங்கே என்ன இருக்குது, 2 டிஸ்டிங்க் பாயிண்ட் அண்ட் 1 நான் ஜீரோ வெக்டார். 2 பாயிண்ட் இருக்குது இப்போது. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் டைம்ஸ் பி மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி டைம்ஸ் சி வெக்டார். ஓகேவா? உங்களுக்கு ஃபார்முலாவோட ஆர்கனைசேஷன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பாயிண்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபார்முலாவை எழுதிட்டுருக்கோம். ஸோ இங்கே 2 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால செகண்ட் டேர்மில் மைண்டும் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு வரும். இதில் இந்த எஸ் வெக்டரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் மைனஸ் எஸ்ஏ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் அப்படின்னு மாறிடும். ஸோ இது ஒரு ஏ வெக்டார், இது ஒரு மைனஸ் எஸ்ஏ வெக்டார். ஸோ அதிலேருந்து ஏ வெக்டரை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 1 மைனஸ் எஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆர் கண்டிஷனில் இன்னொரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் நான் பேராமெட்ரிக்கில் இங்கே ஆல்ரெடி ஒரு டேர்ம் இருக்குது, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சி வெக்டார் இருக்குது, அதனால இன்ட்டு சி வெக்டார். ஓகேவா? தென் அதே மாதிரி தான் இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மொதல் 2 ஈக்குவேஷனும் வேறு மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் மட்டும்தான் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ c1 c2 c3. தென் கோப்ளானரிட்டி ஆஃப் 2 லைன்ஸ். கோப்ளானரிட்டி அப்படின்னா கோப்ளானராக இருக்கணும். ஸோ 2 லைன்ஸ் கோப்ளானராக இருக்கணும்னா கண்டிஷன் என்னது, எய்தர் 2 சேம் பிளேனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேரலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஒரே பிளேனில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பேரலாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகணும். இதுதான் கண்டிஷன் கோப்ளானருக்கு. ஸோ கோப்ளானருக்குள்ளே வெக்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம், தென் கார்ட்டீசியன் ஃபார்மேட் எழுதியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
தென் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் கண்டெய்னிங் நான்-parallel கோப்ளானர் லைன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கோப்ளானரில் பேரலும் இருக்கும் அப்படின்னு சொன்னால, இப்போ நான்-parallel அப்படின்னா பேரலல் இருக்காது. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்னது, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி உள்ள கோப்ளானர் லைன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பேராமெட்ரிக் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே நான்-parallel, அதனால் இங்கே எல்லாமே டிஸ்டிங்க்டாக தான் இருக்கும். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் டிஸ்டிங்க்ட் அண்ட் டி வெக்டார் இஸ் டிஸ்டிங்க்ட். ஓகேவா? அந்த ரெண்டு லைன்ஸையும் நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்கேன். இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. ஓகே, இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து பேராமெட்ரிக் ஃபார்மேட் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது பேராமெட்ரிக் ஃபார்மேட்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்மு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் கார்ட்டீசியன் ஃபார்மேட். நவ் அடுத்து என்ன இருக்குது, தென் ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ்க்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த நார்மல் வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டாரை மட்டும் இவ யூஸ் பண்ணிவிட்டு அதே காஸ் தீட்டா ஃபார்முலா தான். காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு n1 n2 மாடுலஸ் பை மாட் n1 மாட் n2. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் இருந்து தீட்டா வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே காஸ் இன்வெர்ஸ்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ 2 பிளேன் கொடுத்துட்டு இதே மாதிரி தீட்டா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து 2 பிளேன் வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? அதுவே 2 பிளேனோட கார்ட்டீசியன் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். சரியா? இதில் வந்து என்ன மாறுது, வெறும் இந்த D1 மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரல, அவ்வளோதான். மிச்சம் உள்ள எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். A1 A2 B1 B2 தென் C1 C2 by square root of a1 square a2 square plus square root of இந்த வேல்யூ a1 square b1 square c1 square into square root of இந்த வேல்யூ. ஓகே, இந்த d1 d2வையும் கன்சிடர் பண்ணாதீங்க. இதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்னையும் யூஸ் பண்ணிக்கலாம், சைன் இன்வெர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் அண்டு சம்மும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க டு த பிளேன். ஓகேவா? ஸோ ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இதுதான் ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதோட பொசிஷன் வெக்டார்னால் என்னது, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பொசிஷன் வெக்டார். ஸோ நம்மக்கிட்ட இப்போ பொசிஷன் வெக்டார் இருக்குது அண்ட் பிளெயின் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இதில் இந்த பீன்னு இருக்கிறது என்னென்னு பாருங்கள், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். பீங்கிறது நத்திங் பட் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார். ஓகேவா? அதுதான் இங்கே பீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வெக்டார் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் கார்ட்டீசியன் ஃபார்மேட் வரப்போ ஜஸ்ட் அதை லைன் எழுதிட்டு மைனஸ் பீங்கிறது என்னது, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார். அப்போ இங்கே வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன், இங்கே டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இது ஒரு ஸ்கேலராக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து எந்த வெக்டரும் வராது. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கரெக்டாக தான் வரும். நீங்கள் ஃபார்முலா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். ஸோ ஒரு பிளெயின் இருக்குது, அந்த பிளெயினுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளெயினுக்கும் நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிக்கு மட்டும் மாடுலஸ் போட்டு மிச்சம் உள்ள 3 டேர்மையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் நமக்கு என்னது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த பிளேன். தென் அடுத்த கொஸ்டின் என்னது, 2 parallel planes இருக்குது, அந்த parallel planesக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? parallel planes அப்படின்னா இது ஒரு பிளேன் அப்படின்னா இதுக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக கீழே இன்னொரு பிளேன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 parallel planes இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்னால் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, d1 மைனஸ் d2க்கு மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 3 கோஆர்டினேட்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஓகேவா? தென் இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பொசிஷன் வெக்டார் வந்து நான் u வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதோட இமேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிளெயின் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் இதே மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளெயினில் அந்த பாயிண்ட்டோட டூப்ளிகேட் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? இப்போது
இந்த பிளேனில் இதுதான் பாயிண்ட் அப்படின்னா என்கிட்ட இன்னொரு பிளேன் இருக்குது அப்படின்னா இன்னொரு பிளேனில் இவனோட டூப்ளிகேட் யார் அப்படின்னா நத்திங் பட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் என்னது இதோட டூப்ளிகேட் பொசிஷன் வெக்டர். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது v vector is equal to u vector plus 2 times p என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். p is equal to r vector dot n vector minus u vector dot n vector. இதில் u vector என்னது பொசிஷன் வெக்டர் ஆஃப் a given point by modulus of n square into n. ஓகேவா? then position vector of a point of intersection of the line and plane. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு லைன் இருக்குது, ஒரு லைனும் ஒரு பிளெயினும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இங்கே வந்து இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதா, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக மூவ் ஆகிற ஒரு பிளெயின் இல்லைனா ஒரு வெக்டர். ஓகேவா? இந்த வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ரீட் பண்ணுவாங்க, திருப்பியும் ஃபார்முலா ரீட் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பாயிண்ட், எந்த பாயிண்ட் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒரு லைன் அண்ட் ஒரு பிளேன். ஸோ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், கரஸ்பாண்டிங் ஒரு பிளேன் வரைஞ்சிருக்கேன், அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர்னால் என்னது ஆரிஜின்லேருந்து இதோட தூரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பொசிஷன் வெக்டர். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது ஏ வெக்டார் ப்ளஸ் பின்னா என்னென்னு தெரியும்ல ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் சேம் ஃபார்முலா மேலே இருக்க அதே டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக என்ன வந்துருக்கு இங்கே பி வெக்டார் என் வெக்டார் மாறி இருக்குது, பட் மேலே மாறாது, மேலே ஒரே ஒரு வெக்டார் தான் இருக்குது, பட் கீழே ஒரு லைன் இருக்குது, ஒரு வெக்டார் இருக்குது, ஒரு பிளேன் இருக்குது. ஸோ கீழே என் வெக்டார் ஒன்று இருக்குது, பி வெக்டார் ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். மேலே வந்து ஒரே ஒரு வெக்டார் தான் இருந்திருக்கும். ஸோ என் வெக்டார் டாட் என் வெக்டார்னு இருந்ததுனால தான் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இன்ட்டு மேலே என்ன எழுதியிருந்தோம் என் வெக்டார்னு எழுதியிருந்தோம், இங்கே வந்து என்ன எழுதியிருக்கோம் பி வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டுமாரோ இஃப் பாசிபிள் நான் வந்து லைவ் செஷன் கிளாஸ் எடுக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு 6th சாப்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தென் லாஸ்ட்டாக இங்கே என்ன பார்த்தோம், ஒரு லைனுக்கும் பிளேனுக்குமான இன்டர்செக்ஷன் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ரெண்டு பிளேன்ஸ். ஓகேவா? இந்த பிளேன் ஒன்று, இந்த பிளேன் ஒன்று. ஸோ நான் பிளேன் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு பிளேன் இருக்குது அண்ட் இப்படி ஒரு பிளேன் இருக்குது. அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளெயினோட வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? புரியுதான்னு பாருங்கள். இந்த லைன் வழியாக பாஸ் ஆகணும். ஓகேவா? இந்த லைன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பிளெயினோட வெக்டர் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆர் டாட் என் ஒன் மைனஸ் டி ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் ஆர் டாட் என் டூ மைனஸ் டி டூ. ஓகேவா? இதில் லேம்டா வந்து முதல்ல இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்பவே நமக்கு லேம்டா கிடச்சிரும். ஓகேவா? லேம்டா ஒரு ரியல் நம்பர், இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? then these are the basic formulas and most important formulas. almost நான் வந்து எல்லா ஃபார்முலாஸையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸில் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் சம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணதுக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ எல்லா சம்ஸையும் செஞ்சு பாருங்கள். அண்ட் டுமாரோ இஃப் பாசிபிள் நான் லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.